உருவாக்கும். இந்த வெப்பம் அப்படிங்கிறது நம்ம உடலில் ஜீரணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு, மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு, ஜீரணம் ஒழுங்காக இல்லைன்னா பல பேர் ஒரு மாதிரி மதன்னு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லக்கிஷ்னஸ்னை குறைச்சி அவங்கள சுறுசுறுப்பாக்கிறதுக்கு, ஜீரண மண்டலம் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு தன்னோட வேலையை செய்யறதுக்கு இந்த கரம் மசாலா கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க. 4வது, இதயத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக ஏலக்காய், கொத்தமல்லி விதைகள்லாம் இதில் சேர்த்துருவோம் இல்லைங்களா? இது நம்மளுக்கு இதய கோளாறுகள் ஏற்படாமல், கொழுப்புகள் அதிகமாக படியாமல், மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி ரத்த ஓட்டம் நல்லபடியாக ஆக்கி, பிற்காலத்தில் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற விஷயங்கள் வராமல் நம்ம இதயத்தை சேஃபாக பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடியது கரம் மசாலான்னு சொல்லலாம். 5வது, நம்ம கல்லீரல் அப்படிங்கிறதும் நம்ம ஜீரண மண்டலத்தோட தொடர்புடைய மிகவும் முக்கியமான ஒரு பார்ட். உடலில் உள்ள நச்சுத்தன்மை, டாக்ஸிசிட்டியை நீக்க கல்லீரல் ரொம்ப முக்கியம். இந்த கல்லீரல் நல்லபடியாக வேலை செய்ய கரம் மசாலா ரொம்ப முக்கியம். 6வதுங்க, ஏஜிங் ப்ராசஸ். நம்ம என்னைக்கு